பெற்றிருக்கின்ற அதிமுகவுடைய ஒரு குழுவை இணைத்துக் கொண்டிருப்பது அவருடைய வேடத்தை கலைத்திருக்கிறது. இதுவரை அவர் ஓட்டிய திரைப்படம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இனி இது பாஜக ஆதரவான அதிமுக ஆதரவோடு நடைபெறப் போகின்ற ஆட்சிதான் என்பதை நிரூபித்திருக்கிறார். எனவே தூய சக்தி என்கின்ற அந்த நாடகமெல்லாம் முடிந்திருக்கிறது. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல இன்ஸ்டாகிராம் ரீலிலே ஒரு ஆட்சியை பிடித்து விட்டார். ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீலிலே ஆட்சியை நடத்த முடியாது. இனி ரியலாக மக்களை சந்திக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் நாட்டு மக்களுடைய நம்பிக்கை அவர் இழந்திருக்கிறார். சட்டமன்ற தளத்திலே அவர் நம்பிக்கை பெற்றிருக்கலாம், ஆனால் மக்கள் மனதிலே, மக்கள் களத்திலே அவர் நம்பிக்கை இழந்திருக்கிறார் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இல்ல, அவர் தான் தெளிவாக சொன்னார், என்டிஏ கூட்டணியில் இருப்பவர்களுடைய ஆதரவை பெறமாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அந்த என்டிஏவிலே வெற்றி பெற்றவருடைய ஆதரவை பெறுவதற்கு இந்த அவருடைய வீட்டுக்கே, சி.வி. சண்முகம் வீட்டுக்கே போய் அந்த வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருக்கும் சால்வை அணித்து அவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். இது மிக வெளிப்படையாகவே அவர் செய்திருக்கிறார். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது குதிரை பேரம் இல்ல, வாடகை குதிரையை எடுத்துக்கொண்டு அவர் வண்டியை ஓட்டுகிறார். அந்த வாடகை குதிரை எவ்வளவு நாள் ஓடும் என்பது காலம் பதில் சொல்லும். இது நம்பிக்கை வாக்கெடுப்பு, போக போக பார்ப்போம். அப்பெல்லாம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் விவாதத்திற்கான தேவையில்லை. இன்றைக்கு விவாதம் இருந்ததனால் வைத்திருக்கிறார்கள். போக போக தெரியும். மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க, நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க. என்டிஏ கூட்டணியின் முக்கிய கட்சியான அதிமுகவில் பிளவு பெற்றிருக்கின்ற ஒரு குழுவுடைய ஆதரவை பெற்று இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர்கள் இல்லாமலேயே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அவருடைய ஆதரவை அவர் இன்றைக்கு பெற்று அதன் மூலம் இந்த வெற்றியை காட்டியிருப்பது என்பது அவர் தூய சக்தி இல்லை. மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்ற குதிரை பேர சக்தி என்பதனை நிரூபித்திருக்கின்றார்.